ஹாய் வசந்தம் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வசந்தம் கிச்சனில் கோவக்காய் தொக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு தெளிவாக போட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த கோவக்காயை பொறுத்தவரையிலும் சர்க்கரை நோய்க்கு ஒன்றா நம்பர் எதிரி பாருங்கள். இந்த கோவக்காய் எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச இந்த கோவக்காயில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். நம்ம தோட்டத்தில் அதிகமாக கோவக்காயும் பாவக்காயும் நல்லா காய்க்கும், நிறைய கொடியாக படர்ந்து கிடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் பந்தல் ஒரு சைடு போட்டிருக்கிறேன், அது பக்கத்தில் நிற்கிற மரங்கள்லாம் அது படர்ந்து கிடக்குது. கொய்யாவும் மாமரமும் நிற்குது, அதில் படர்ந்து எல்லா இடமுமே காய் நல்லா அதிகமாக காய்க்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 5-7-8 காய் பறித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்த கோவக்காய் வெள்ளரி பிஞ்சு மாதிரி டேஸ்ட்டாக உள்ளதுங்க. அதாவது சில கோவக்காய் பார்த்திங்கன்னா வாயில் வைக்க முடியாது, அவ்வளோ ஒரு கசப்பாக இருக்கும், அது நமக்கு சாப்பிடவே முடியாது. ஆனால் இந்த கோவக்காய் வெள்ளரி பிஞ்சு மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். குழம்பு வச்சாலும் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி கோவக்காயை நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து நான் அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அழகாக வட்டமாக அதை கட் பண்ணணும். பாருங்கள், நான் கட் பண்ணுற சைஸில் நீங்களும் கோவக்காயை நல்லா கட் பண்ணி வச்சுடுங்க. இதுக்கு நான் எடுத்துருக்க அளவு கோவைக்காய்க்கு ஒரு 2-3 தக்காளி பழம் போட்டுக்கலாம். அப்புறம் நான் எரிப்புக்கு ஏற்றவாறு பச்சை மிளகா போடலாம். நான் 2 பச்சை மிளகா தான் இதுக்கு சேர்க்க போகிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். தேவைக்கு நம்ம அதிகமாக கூட போடலாம். பூண்டு சேர்க்கக்கூடியவங்க அதிகமாக பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10-20 பல் பூண்டு நல்லா உடச்சி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை சின்ன துண்டாக வெட்டிக்கணும். அப்புறம் அதே போல் சின்ன வெங்காயத்தையும் நம்ம எப்படி கோவக்காய் ரவுண்டாக வெட்டினோமோ அது போலவே இந்த சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கணும். இந்த கோவக்காயில் அளவில்லாத சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக இதில் நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நாம் சாப்பிட்ற உணவு நல்ல ஜீரணம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒன்று, மலச்சிக்கலை இந்த கோவக்காய் தீக்குது. இந்த மலச்சிக்கல் தீர்ந்தாலே நிறைய நோய்கள் குணமாகும். அதாவது மூல நோய்க்கு முக்கிய காரணமே மலச்சிக்கல் தான். இந்த அஜீரண கோளாறும் மலச்சிக்கலும் இல்லைனாலே நம்ம ரொம்ப சுகமாக ஃபீல் பண்ண முடியும். அதாவது வாயு தொல்லைகள் இருக்காது. அப்புறம் சர்க்கரை நோய்க்கு முழு எதிரி இந்த கோவைக்காய். அதனால் நம்ம வீட்டில் நம்ம இந்த கோவைக்காய் பயிரிட்டு நான் வீட்டில் பயிரிட்டுருக்கிறேன். டெய்லி 6 காய் 7 காய் பறித்து நல்லா சாப்பிடுவேன், பச்சையாகவே சாப்பிடுவேன். அப்புறம் இந்த மாதிரி தொக்கு வச்சு சாப்பிடுவேன், அப்புறம் குழம்பு வச்சு சாப்பிடுவேன். இப்படி சாப்பிடும்போது நமக்கு சுகர் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும். அதனால் கோவக்காய் சாப்பிட்றத நீங்கள் உணவில் சேர்க்குறத எல்லாருமே ஒரு வழக்கமாக எடுத்துக்கணும். இந்த கோவக்காயை நான் எப்படி சமைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை விட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு, அப்புறம் நாம் அது நல்லா அந்த உளுந்தம்பருப்பு நல்லா செவக்கணும். செவந்த பிறகு அதில் கறிவேப்பிலை போடணும். கறிவேப்பிலை போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நீங்கள் பூண்டு போடுறதா இருந்தால் இந்த நேரமே நம்ம பூண்டு சேர்த்துக்கணும். நல்லா வசங்கணும். நல்லா வசங்கின பிறகு நாம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளி பழத்தை அதில் சேர்த்துக்கணும். தக்காளி பழத்தை சேர்த்து அந்த தக்காளி பழம் வசங்கிறதுக்காக நாம் ஒரு 2 கிண்டு விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி விட்டு வேக வச்சிட்டோம்னா நல்லா அந்த தக்காளி மசிஞ்சிரும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தால் தான் அந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி நல்லா வேக விட்டுறணும். வேக விட்டாச்சுன்னா நல்லா அந்த தக்காளி மசிஞ்சிரும். பொதுவாகவே காய்கறிகள் எல்லாமே நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய உணவு, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய உணவுகள். அதுலேயும் இந்த கோவக்காயில் கால்சியம் இருக்குது, அப்புறம் அயர்ன் இருக்குது, அப்புறம் நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் இது சம்பந்தமான எல்லா நோய்களும், அதாவது அயர்ன் இருக்கிறதுனால இரத்த சோகை கட்டுக்குள்ளே இருக்கும். கால்சியம் இருக்கிறதுனால மூட்டு வலிகள் வராமல் இருக்கும். மற்றபடி நார் சத்து இருக்கிறதுனால நமக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இதில் இருக்குது. அதனால் எல்லாருமே நம்ம கோவக்காயை ஒரு சாதாரண ஒரு ஃபுட்டாக நினச்சிடக்கூடாது. நீங்கள் இதை அடிக்கடி உணவில் பயன்படுத்தணும். தக்காளி நல்லா வெந்ததும் நம்ம கரண்டியால் நல்லா மசித்து
ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும். நல்லா தக்காளி ஃபுல்லும் வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி ஆன பிறகு இதில் நாம் கோவக்காயை சேர்த்துடலாம். கோவக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் இன்னும் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படி நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக விட்டுறணும். 2 நிமிஷம் கழித்த பிறகு அப்படியே மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கோவக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு வேக விடணும். ஏன்னா கோவக்காய் நல்லா வெந்தால் தான் அந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தொக்கு சாப்பிட்றதுக்கு அப்படி சாஃப்டாக இருக்கும். அதனால் இப்போ நான் தண்ணி விட்டுருக்க அளவு ஊற்றிட்டு அப்படி மூடி விட்டு நல்லா வேக விடணும். இந்த கோவக்காய்க்கு நாம் 2 தக்காளி சேர்த்துருக்குறோம். ஆனாலும் அதுக்கு ஒரு தேவையான அளவு புளி எடுத்து நம்ம ஊற போட்டு கட்டாயம் புளி ஊற்றுறோம். அதாவது இப்போ நம்ம எடுத்துருக்க அளவுக்கு வந்து ஒரு 6-7 பல் புளி போதும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் நான் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். எடுத்து தண்ணியில் நம்ம நல்லா ஊற போட்டுறணும். இந்த தொக்குக்கு நம்ம என்னென்ன மசாலா சேர்க்கணுன்னா, அதாவது நான் இதுக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். எரிப்பு நான் கம்மியாக எடுப்பேன். அதனால் நான் வந்து ஒரே ஒரு வத்தல் தான் போட போகிறேன். மற்றபடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எரிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள், அப்புறம் இவ்வளவும் சேர்த்துட்டு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை வந்து 2 ஸ்பூன் நான் சேர்த்துப்பேன். டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை, அந்த வேர்க்கடலை நம்ம இந்த மாதிரி குழம்பு வகைகளை சேர்க்கும்போது அதிகமான புரோட்டீன் கிடைக்கும். அதனால் நம்ம வளரக்கூடிய குழந்தைங்கள் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் நமக்கு அதிகமான புரோட்டீன் கிடைக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் 2 டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கணும். அதோட ஒரு பாதி முறி தேங்காயில் பாதி அளவு தேங்காய், ஒரு சின்ன கப்பு அளவு இருக்கும், அந்த தேங்காய் துருவல் எடுத்து இதோட போட்டு நல்லா மசிய அரைச்சி எடுத்துக்கணும். இடையிடையே நம்ம திறந்து அதை கிண்டி விட்டுக்கணும். நல்லா வேகணும். காய் இந்த மசாலா போடுறதுக்கு முன்னாடியே காய் ஓரளவு நல்லா வெந்தால் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நல்லா வேக வச்சுட்டு அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை அதில் நம்ம கொட்டிக்கணும். அதில் போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி அதிகமாக சேர்க்காமலேயே மிளகு அரைச்ச ஜாரை நம்ம கழுவி விட்டுருப்போம்ல, அதை கொஞ்சமாக ஒரு 100-150 ml தண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிக்க விட்ட பிறகு நம்ம ஊற போட்டிருக்கிற புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துட்டு இந்த மசாலா வாசனைலாம் போன பிறகு நல்லா அந்த மணம் நமக்கு தெரியும், அதில் வாசனை வர தெரியும். அந்த புளியை நல்லா கரைச்சி அதில் எந்த ஒரு தோடு எதுவும் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு நம்ம ஏற்கனவே தக்காளி போடும்போது கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனால் அதை கணக்கு பண்ணி நம்ம சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த புளி கரைசலை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறணும். நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறணும். பாருங்கள், நல்லா கொதி வருது. அது வந்து இப்போவே வாசனை அப்படி ரூம் முழுக்க அப்படி வாசனை கமன்னு இருக்குது. இந்த தொக்கு நம்ம தோசைக்கு இட்லிக்கு வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நம்ம சாதத்தில் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சுவையான தொக்கை நீங்களும் நல்லா செய்து பாருங்கள். இனி நம்ம மணத்துக்காக நல்ல கொத்தமல்லி தழையை வந்து பொடிசாக கட் பண்ணி மேலே தூவி விட்டுறணும். தூவி விட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நேரம் நாம் கொதிக்க விட்டுடலாம். நல்ல காயில் மசாலையெல்லாம் நல்லா பிடிச்சி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுவையான கோவைக்காய் தொக்கை நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.